உண்மையில இந்த நடுவர் பக்கத்துக்கு நான் இப்படி என்டர் ஆயினேன்னு சொன்னா நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த கோவிட் வந்த காலத்துல அந்த காலத்துல வந்து எங்களோட வலியாமம் உதயபந்தாட்டத்தின் உதவியோட தான் நாங்கள் ஒரு நினைக்கிறோம் ஒரு 6-7 பிள்ளைகள் நாங்கள் இந்த எக்ஸாம் ரெஃப்ரீஸ்டு எக்ஸாம் செய்யறதுக்கு போனோம். ஆனா எந்த ஒரு நோக்கமும் இல்லாம நாங்க சும்மா செய்யறதுக்காக அந்த கோவிட் டைம்ல அப்ப எக்ஸாம் எங்களுக்கு தியரி எக்ஸாம் இருந்தது, ஃபிட்னஸ் எக்ஸாம் இருந்தது. செஞ்சு நாங்கள் அந்த டைம்ல லெவல் 3 அந்த எக்ஸாம் வந்து நாங்க பாஸ் ஆகுறோம். நான் நினைக்கிறேன் போன பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேரும் பாஸ் நினைக்கிறேன். பாஸ் ஆகி பிறகு கம்பால் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடக்குது. தமிழ் பிள்ளைகள் தான் 5-6 பேரும் போனோம். தமிழ் வேற இடங்கள்ல இருந்து சிங்களாக்கள் வந்தவ, நாங்க தமிழாக்கள் ஒரு 5-6 பேர் போனாங்க. அப்ப ஒர்க் ஷாப் ஒன்று நடக்குது. அப்ப அதுக்கு வந்து எங்களோட அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் வந்து கோவிட்டால வெளியில விட இல்லை. அப்ப நாங்க 2 பிள்ளைகள் தான், நானும் இன்னொருத்தர் மதுஷாண்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரும் தான் இதுக்கு போறோம், எங்க ஒர்க் ஷாப்புக்கு போறோம் கம்பாகு. அதுக்கு போன பிறகுதான் அங்க நடந்த அந்த லெக்சர்ஸ் அதுகளை வச்சு கொண்டுதான் எனக்கு தெரியும் இப்படி இப்படி ரெஃப்ரீஸ்ல இப்படி கேட்டகரிஸ் இருக்குது, இப்படி செஞ்சா இந்த நிலைக்கு வரையிலும் அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வருது. நான் அந்த ஒர்க் ஷாப்புக்கு போனது. அதுக்கு அப்ப இப்ப என்ன அந்த இதுக்கு வராத மிச்ச பிள்ளைகள் அதே லெவல்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னமும் அந்த நாலேஜ் ஒன்று இல்ல. அப்ப இப்ப எங்களுக்கு அந்த டைம்ல இந்த சேலஞ்சஸ் பெரியர்ஸ் பாக்கக்குள்ள கோவிட்ல அப்படி இருந்தாலும் எங்களோட பேரண்ட்ஸ் நாங்க பெர்மிஷன் எடுத்து அந்த ஒர்க் ஷாப்புக்கு போனபடியா தான் இதை பற்றி ஒரு அறிவு கொண்டு வந்தது. அதுக்கு பிறகுதான் இது அதுல தொடர்ந்துதான் இதுக்கு மேல போறதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்களை அங்க இருந்த சார்மாரோட நாங்க கேட்டு தான் லெவல் 2 நாங்க இந்த நேஷனல் டீம் விளையாடுறபடியா லெவல் 2 எங்களுக்கு ப்ரொமோஷன் ஒன்று கொடுத்தேன். அதுக்கு பிறகு லெவல் 1 எக்ஸாம் நாங்க தியரி எக்ஸாமும் ஃபிட்னஸ் எக்ஸாமும் செஞ்சு இப்ப அதுவும் பாஸ் பண்ணி இருக்குது.